ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண த்ரோட் பெயின் தான் எச்சம் முழுங்க முடியலன்னா சரி த்ரோட் பெயின் செக் பண்ண போனோம். டாக்டர் ரெஃபர் பண்ணதுன்னா இது கேன்சர் மாதிரி இருக்குது, நீங்கள் இது வந்து நான் ரீல்ஸில் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொன்ன பிறகு நல்லா இருக்குது. அதனால தான் திரும்ப செகண்ட் டைம் வந்து இங்கே டாக்டரை செக் பண்ணிட்டு போய்க்கிறோம். அவர் மெடிசன் கொடுத்துக்கிறாரு. என் நேம் பாஸ்கர். எங்கள் அப்பா கோசம் வந்துக்கிறேன். அவர் பேர் பார்த்தசாரதி. அவர் ஏஜ் 73. இது செகண்ட் டைம் வரேன். நான் பெரம்பூர்லேருந்து வரேன். செகண்ட் டைம் வரேன் அவருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்தோன்னா பெயினோடு தான் வந்தார். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்லேயே வந்து அந்த மெடிசனோட இது வந்து அவருக்கு கொஞ்சம் பெயின்லாம் ரிலீஃப் ஆகி நார்மல் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சார். ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது நாங்கள் வந்து 1 வீக் வந்து லிக்விடாக தான் கொடுத்துருந்தோம் ஃபுட்டு. அவர் அதுதான் எடுத்து முழுங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார். ஆஃப்டர் 1 வீக்லேயே வந்து சாலிட் ஃபுட்ஸ் எடுக்க ஆரம்பித்து இப்போது பெயின் இல்லாமல் இருக்கார். நல்லா இருக்குது. அதனால தான் திரும்ப செகண்ட் டைம் வந்து இங்கே டாக்டரை செக் பண்ணிட்டு போய்க்கிறோம். அவர் மெடிசன் கொடுத்துக்கிறாரு. இன்னும் நாங்கள் எந்த ஸ்கேன் எதுவுமே எடுக்கல. ஆனால் அதுக்கே வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் நல்லா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு வந்து த்ரோட் பெயின். நான் நார்மலாக வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன். த்ரோட் பெயின் தான் எச்சம் முழுங்க முடியலன்னா சரி த்ரோட் பெயின் செக் பண்ண போனோம். அங்கே அவங்க டாக்டர் ரெஃபர் பண்ணதுன்னா இது கேன்சர் மாதிரி இருக்குது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம் இல்லை ரேடியேஷனு இல்லை எதனா பண்ணோன்னாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால தான் இங்கே வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க. அப்போ தான் வந்தது இங்கே. நாங்கள் பயாப்சி எடுத்தோம், நார்மல் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம். ஆனால் பயாப்சியில் வந்து நான் எடுத்த பயாப்சியில் 3 பேர் டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க, இல்லை இது கேன்சர் தான். இவர் அப்பா சிகரெட் நிறைய பிடிப்பார். இப்போ 73 இயர்ஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஒரு 55 to 60 இயர்ஸாக வந்து சிகரெட் பிடிக்கிறார் அவர். ஸோ அதனால் வந்து டாக்டர் எல்லாமே சொன்னது இது தான், இது கேன்சர் தாங்க இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு அடுத்து தான் இங்கே வந்து பார்த்தது. 3 டாக்டர் சொன்னதுனால தான் இங்கே வந்தது. நான் அதனால தான் ஃபஸ்ட் டாக்டர் பார்த்தது. சரி அவங்க ஒப்பீனியன் 2-3 டாக்டர் கிட்ட 3 பேரும் ஒரே சஜஸ்ட் தான் பண்ணாங்க. எண்டோஸ்கோபி பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, இல்லை இது இதுதான், நீங்கள் போயிட்டு அட்மிட் பண்ணுங்கள், பயோப்சி பண்ணலாம், ரேடியேஷன் எடுக்கலாம், கீமோ பண்ணோம் அப்படின்னாங்க. ஏஜ் ஃபேக்டருக்கோசம் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. அது இன்னொன்று இங்கிலீஷ் மெடிசன் மேலே எனக்கு அந்தளவுக்கு ஃபஸ்ட் டைமே போய் எடுத்தோன்னே அவர் ஏஜ் ஃபேக்டருக்கு போகிறது எதுவும் இல்லை. இது வந்து நான் ரீல்ஸில் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொன்ன பிறகு என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க வந்து டாக்டர் அக்குபஞ்சர் அவங்க ரெஃபர் பண்ணாங்க, இல்லை இங்கே போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இங்கே வந்தது. எனக்கு ஆயுர்வேதிக்கில் நம்பிக்கை இருக்குது. ஆயுர்வேதா, சித்தா. நான் சித்தா, அக்குபஞ்சர் இதில் நிறைய ட்ரீட்மெண்ட், எனக்கு எதனா ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் போவேன். ரொம்ப முடியாத பட்சம் எமர்ஜென்சினா அலோபதி போவேன் நான். ஸோ எனக்கு என்னென்னா ஏஜ்டு பர்சனு இந்த ஏஜில் போய்ட்டு கீமோ ரேடியேஷன் கொடுத்து அவர் ஹெல்த்தை இன்னும் டவுன் ஆக்கி அவரை பெயினோட இது பண்ண எனக்கு அது வேணாமேன்னு சொல்லி தான் இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே வந்துட்டேன். நான் எந்த அலோபதிக்கும் நான் போகல. அப்பயே வந்து அதோட இம்பேக்ட், அது எவ்வளோ பெயின் ரிலீஃப் ஆகிருக்குதுன்னு எனக்கு உணர முடிஞ்சுது. அவரை நான் டெய்லிங்க இப்போ எப்படி இருக்குது என்னன்னு. அதனால் அதில் எதுவுமே இல்லை. இப்போ கூட அவங்க சொன்னார் பாருங்கள், எனக்கு எந்த பெயினும் இல்லை அப்படின்னு. சரி அதுதான்.